ரிஷபம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் சுமந்த பொறுப்புகள் யாருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இத்தனை நாட்களும் இருந்து கொண்டே தாங்க இருந்தது. ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நமக்குள்ள மட்டுமே மறைத்து வைத்து நம்முடைய வாழ்நாளை நாம் கழித்து விடலாம் என்கிற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஆழமாகவே இதுவரைக்கும் இருந்து கொண்டே இருந்தது. ரிஷபம் ராசிக்காரங்க சிறுவயது முதலே குடும்ப பாரத்தையோ அல்லது சூழ்நிலைகளின் பொறுப்புகளையோ தன் தலைமையில் சுமக்க தொடங்கி விடுவீங்க. அதனால உங்களுடைய வாழ்க்கையவே நீங்கள் வெறுத்துத்தான் வாழவும் ஆரம்பிப்பீங்க. யார் உங்கள் மீது அன்பு காட்டினாலும் அவர்களுடைய அன்பை முழுமையாக நீங்க நம்பி விடுவீங்க. அப்படி முழுமையான அன்பை நீங்கள் நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனையோ தடவைகள் நீங்கள் ஏமாற்றத்தை சந்திச்சிருப்பீங்க. சிறு வயதிலிருந்து உங்களுடைய குடும்பமோ உங்க கூட இருக்கக்கூடிய நபர்களோ உங்களுக்கு போதுமான அளவுக்கு அன்பை தேடி கொடுத்திருக்க மாட்டாங்க. அதனால புதிய மனிதர்கள் யார் வந்து அன்பை கொடுத்தாலும் அதனை உடனடியாக நம்பி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏமாந்த நாட்கள் என்பது அதிகமாகவே இருக்கும். விளையாட்டுத்தனமாக இருக்க வேண்டிய வயதிலேயே குடும்பத்தின் பொருளாதாரம், தம்பி தங்கைகளின் படிப்பு, பெற்றோர்களின் மருத்துவம் என அத்தனை பொறுப்புகளையும் நீங்கள் சுமந்து கொண்டிருந்தான் இருந்திருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள சிறு வயதிலிருந்து உங்க கூட இருக்கக்கூடிய நபர்கள் ஜாலியா விளையாடி கொண்டிருப்பாங்க. ஆனா நீங்க மட்டும் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் அது சிறு வயதில் உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். கொஞ்சம் வயது ஆக ஆக திருமணமாகிவிட்டால் எல்லாமே மாறிவிடும் என்கிற ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்கும். திருமணம் ஆனாலும் அதற்கு மேல உங்களுக்கு பிரச்சனைகள், உங்களுடைய குழந்தைகளை பார்க்க வேண்டும், குடும்பத்தை பார்க்க வேண்டும், உங்களுக்குன்னு வரக்கூடிய கணவனோ மனைவியோ சரியாக அமையாமல் போய்விடும். இதனால இன்னும் உங்களுக்கு மனதிற்குள் கவலைகளும் வருத்தங்களும் இருந்து என்னுடைய வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி போய்விட்டது என்று நீங்கள் பொறுப்புகளுக்கு மேல பொறுப்புகளையும் கஷ்டத்திற்கு மேல கஷ்டங்களையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நீங்கள் சுமந்து கொண்டேதான் இருப்பீர்கள். ஆனால் நீங்க இந்த பொறுப்புகளை சுமக்க எவ்வளவு கஷ்டப்பட்டீர்கள், எவ்வளவு தூக்கமில்லாத இரவுகளை கடந்தீர்கள், எத்தனை அவமானங்களை தாங்கிக் கொண்டு வாழ்க்கையில இருந்தீர்கள் என்ற ஒரு உண்மை உங்களுக்கு மட்டுமே தாங்க தெரியும். அது வேறு யாருக்குமே தெரியாது. அது உங்களுடைய மனதிற்குள் மட்டுமே நீங்கள் மட்டுமே வைத்து கொண்டிருந்த சில உண்மைகளாகவே இதுவரைக்கும் இருக்கும். நீங்கள் வெளியே சிரித்து கொண்டு எல்லாவற்றையும் சாதித்து காட்டியதால் உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய வலிமை யாரும் புரிந்து கொள்ளாமலே இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருந்தார்கள். மாறாக இதெல்லாம் உன்னுடைய கடமை, நீதான் செய்ய வேண்டும் என்று அதை மிக சாதாரணமாக கடந்து போய்விட்ட மனிதர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கத்தான் செய்வார்கள். நீங்கள் எதை கூறினாலும் சில மனிதர்கள் புரிந்து கொள்ள மாட்டாங்க. இது உன்னுடைய கடமை, நீதான் பண்ணணும் அப்படின்னு குடும்பத்தில் உங்களுக்கு நெருங்கிய உறவினர்களோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்களோ உங்கள் மீது பாரத்திற்கு மேல பாரத்தையும் பணத்திற்கு செலவையும் அதிகமாகவே ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருப்பாங்க. இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே இருக்கும். பணம் இருக்கும் பொழுது உங்களை அனைவரும் தேடி வந்திருப்பாங்க. பணம் இல்லாம போன போது நீங்கள் சந்தித்த அவமானங்கள் இருக்கே, உழைப்பை மட்டுமே நம்பி வாழக்கூடிய உங்களுக்கு கிரகங்களின் சாதகமற்ற சூழ்நிலையால் எப்போதாவது பணத்தட்டுப்பாடு ஏற்படும் போது இந்த உலகம் உங்களை நடத்திய விதம் மிக கொடூரமான ஒரு விதமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டேதாங்க இருந்தது. ஒரு சின்ன தொகைக்காக நீங்கள் மற்றவர்களிடம் கையேந்தி நின்ற போது உங்களை மதிக்காமல் பேசிய வார்த்தைகளும் உங்களுடைய சுயமரியாதையை சுக்குநூறாக உடைத்து எறிந்திருக்கும். ஆனால் நீங்கள் அவருடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும். நாமல் தான் வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்களை சந்தித்து விட்டோம். நம்முடைய நண்பர்களோ தெரிந்தவர்களோ நம்மை போல வாழ்க்கையில வாழக்கூடாது, அவர்களுடைய வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று எத்தனையோ தடவைகள், எத்தனையோ முறைகள், எத்தனையோ நபர்களுக்கு நீங்கள் நன்மைகளை எடுத்து கூறியிருப்பீங்க. ஆனால் அதை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையை இவன் கெடுக்க பார்க்கான் அப்படின்னு உங்களை மதிக்காமல் பேசியிருப்பாங்க. அப்படி மதிக்காமல் பேசி உங்களுடைய மனதை எத்தனையோ நபர்கள் சுக்குநூறாக உடைத்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அதிகமாகவே இருக்கும். இவனால என்ன செய்ய முடியும் என்று உங்களை ஏளனமாக பார்த்தவர்களின் கண்கள் எப்போதும் உங்களுடைய நினைவில் இருந்து கொண்டே இருக்கும். இவனுடைய பேச்சை நம்ம உடைத்து எறியணும், நம்மளை எந்த அளவுக்கு ஏளனமா பேசணும், வாழ்க்கையில முன்னேறி காட்ட வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். உங்களுடைய திறமைக்கு சம்பந்தமில்லாத தகுதி குறைவான வேலைகளை செய்ய வேண்டிய கட்டாயத்திற்கு நீங்கள் தள்ளப்பட்டிருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணம் இல்லாத மனிதன் பிணத்திற்கு சமம் என்ற உலக நியதியை நீங்கள் பட்ட அவமானங்களின் மூலமே பிரபஞ்சம் உங்களுக்கு புரிய வைத்து கொண்டே தாங்க இருக்கும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உண்மையா பொய்யா, நான் ஏதேனும் பொய் கூறியிருந்தால் என்னை மன்னித்து விடுங்கள். அனைத்தையும் கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல்
ரிஷபம் ராசி அன்பர்கள் வாழ்க்கையில இப்போதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு வந்து பாதுகாப்பும் உங்களுக்கு தானாகவே கிடைத்துவிடும். இவ்வளவு நாளாக உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விதமான பயமும் எதிர்காலத்தை பற்றிய கவலையும் பாதுகாப்பற்ற தன்மையும் இருந்து கொண்டேதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்திருக்கும். அதனால என்ன செய்வது ஏது செய்வது என்று தெரியாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எவ்வளவோ கவலைகளும் எவ்வளவோ கஷ்டங்களும் இதுவரைக்கும் உங்களுக்குள்ள இருந்தது. நாளைக்கு என்ன செய்வது, குடும்பத்தை எப்படி காப்பாற்றுவது என்ற ஒரு பயம் உங்களை நிம்மதியாக உறங்க விடாமல் இதுவரைக்கும் தடுத்து கொண்டேதான் இருந்தது. அதிலிருந்து நம்ம எப்படி வெளியில் வரலாம், எந்த அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையை நாமளே பாதுகாத்து கொள்ளலாம் என்ற எண்ணங்கள் எல்லாம் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையை அது எதையுமே பண்ண விடாமலும் எந்த விதமான முயற்சிகளையும் எந்த விதமான விஷயங்களையும் தனியாக இழுக்க விடாமல் உங்களை எத்தனையோ நாட்கள் பிரச்சனைகளை தள்ளியது. ஆனால் இனிமே உங்களுடைய வாழ்க்கை முழுமையாக பாதுகாப்பானதாக மாறும் என்பதை நீங்கள் போக போக புரிந்து கொள்வீங்க. உங்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் தங்கு தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சொந்தமாக வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற கனவுகள் எல்லாமே நினைப்பாகவோ ஆரம்பிக்கும். உங்களுக்கென்று ஒரு நிரந்தர சொத்து அமையும். எதிர்காலத்திற்கான சேமிப்புகள் உயரும் என்பதால் மனதில் இருந்த தேவையற்ற பயங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு தைரியமும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவோ ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கவோ ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தும் தெரியுமா? ரிஷபம் ராசியான நீங்கள் பொதுவாகவே தீர்க்கமான யோசித்து தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய புத்தி கூர்மையாகவும் கிரகங்கள் சாதகமாகவும் இருப்பதால் நீங்கள் எடுக்க போகும் ஒரு மிக முக்கியமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தப் போகிறது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய சேமிப்பை ஒரு புதிய சொத்தில் முதலீடு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில் கூட்டு வைப்பதாகவும் இருக்கலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு தொடக்கத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் சில மாதங்களிலேயே அதன் மூலம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபமும் சமூகத்தில் நல்ல கௌரவமும் கிடைக்க தொடங்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய முடிவுகள் அனைத்தும் வெற்றியை நோக்கி செல்லவும் ஆரம்பிக்கும். இதெல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக நடக்கும். நீங்கள் நினைத்ததை விட அது உங்களுக்கு இனிமே நல்லதை மட்டுமே தான் தேடி கொடுக்கும். சக பணியாளர்களிடம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டும். குழந்தைகள் வழியில் மகிழ்ச்சிகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டாகும். குழந்தைகளை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொள்வது உங்களுடைய முக்கியமான ஒரு வேலையாக இருக்கும். வியாபாரம் நிமித்தமான எண்ணங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். எதிர்பாராத செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறைந்துவிடும். சுபகாரிய சிந்தனைகள் எல்லாமே மேம்படவும் ஆரம்பிக்கும். மனதில் திருப்தி இன்மையான சூழ்நிலைகள் எல்லாமே ஏற்பட்டு தானாகவே மறைந்துவிடும். பொழுதுபோக்கு விஷயங்களில் ஆர்வங்கள் உங்களுக்குள்ள உண்டாகவும் ஆரம்பிக்கும். ரிஷபம் ராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மகிழ்ச்சிகள் தானாகவே உண்டாகிவிடும். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகள் உண்டாகும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆர்வங்கள் கூடி வாழ்க்கையில போதுமான அளவுக்கு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைக்கும். இதெல்லாம் கிடைக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படிப்பட்ட மாற்றங்கள் கிடைக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். உங்களின் அத்தியாவசிய தேவைகள் அனைத்தும் தங்கு தடையுமின்றி உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிறைவேறிவிடும். சொந்தமாக வீடு வாங்குவது அல்லது நிலம் வாங்குவது போன்ற கனவுகள் எல்லாமே நினைப்பாகவோ ஆரம்பிக்கும். உங்களுக்கென்று ஒரு நிரந்தர சொத்து அமையும். எதிர்காலத்திற்கான சேமிப்புகள் உயரும் என்பதால் மனதில் இருந்த தேவையற்ற பயங்கள் அனைத்துமே நீங்கி ஒரு தைரியமும் நிம்மதியும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறந்து போதுமான அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறவும் ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைக்குள்ள எது வேண்டும் எது வேண்டாம் என்பதை நீங்களே முடிவெடுக்கவும் ஆரம்பிப்பீங்க. நீங்க எடுக்கக்கூடிய முடிவு உங்களுடைய வாழ்க்கையை எந்த அளவுக்கு உயர்த்தும் தெரியுமா? ரிஷபம் ராசியான நீங்கள் பொதுவாகவே தீர்க்கமான யோசித்து தான் முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நபர்களாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் எப்போதுமே இருப்பீங்க. ஆனா இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய புத்தி கூர்மையாகவும் கிரகங்கள் சாதகமாகவும் இருப்பதால் நீங்கள் எடுக்க போகும் ஒரு மிக முக்கியமான முடிவு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தையே உயர்த்தப் போகிறது. அதனையும் நீங்கள் போக போக புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அது உங்களுடைய சேமிப்பை ஒரு புதிய சொத்தில் முதலீடு செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு புதிய தொழில் கூட்டு வைப்பதாகவும் இருக்கலாம். உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த ஒரு முடிவு
தொடக்கத்தில் சாதாரணமாக தெரிந்தாலும் சில மாதங்களிலேயே அதன் மூலம் உங்களுக்கு பெரிய அளவிலான லாபமும் சமூகத்தில் நல்ல கௌரவமும் கிடைக்க தொடங்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய முடிவுகள் அனைத்தும்